தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியா எடுத்த நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க ஏதுவாக 7 குழுக்கள் அனுப்பப்பட இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது ராஜாங்க ரீதியில் பிற நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவதில் மிக முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. பின்னணியோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, ஏன் இந்த முயற்சியை மத்திய அரசு எடுக்குது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது ஆபரேஷன் சிந்து தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்குவதற்காக நட்பு நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நட்பு நாடுகளுக்கு 7 குழுவை தற்பொழுது மத்திய அமைச்சகம் அனுப்ப உள்ளது. மிக முக்கியமாக மத்திய பாராளுமன்ற விவகாரத்து சார்பாக அனுப்பப்பட்டுள்ள இந்த குழுக்கள் என்பது மொத்தம் 7 பேர் எம்பிக்கள் தலைமை வகித்து சுமார் 5 முதல் 6 எம்பிக்கள் ஒவ்வொரு குழுவிலும் இடம்பெற்று ஆபரேஷன் சிந்து தொடர்பாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு பல்வேறு விளக்கங்களை இந்த நாடுகளுக்கு அவர்கள் எடுத்துரைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மே 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த குழுக்கள் நாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் நாட்டினுடைய அதிகாரிகளுடன் சந்தித்து இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். மிக முக்கியமாக திமுக எம்பி கனிமொழி மற்றும் எம்பி ரவிசங்கர் பிரசாத், ஏக்நாத் ஷிண்டேனுடைய மகன் ஸ்ரீகாந்த் சிண்டே மற்றும் சுப்ரியா சுலே உள்ளிட்ட 7 பேர் இந்த குழுவிற்கு தலைமை வகிப்பார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. இந்த குழுவுடைய சுற்றுப்பயணம் என்பது மே 22ஆம் தேதிக்கு பிறகு தொடங்க உள்ளது. சுமார் 15க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இவர்கள் பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.